ஸ்ரீமதி, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேங்க ஆண்டி. எப்போ ஊர்லேருந்து வந்த? இன்னைக்கு காலையில் தான் அம்மா வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. என்ன ராதிகா, நீ ஊருக்கு போகிறேன்னு சொல்லவே இல்லை? அது ஒன்றும் இல்லைங்க்கா, அவன் மாசமாக இருக்கிறான்னு சொன்னாங்க. அதான் சரி வந்து இங்கே ரெஸ்ட் எடுக்கட்டுமேன்னு போய் கூப்பிட்டு வந்தேன். ஓ, மாசமா இருக்காளா? ஆமாங்க ஆண்டி. கல்யாணம் ஆகி அட 3 மாதம் ஆச்சுங்க்கா. நம்ம தம்பிக்கு மிருதுலாக்கும் கல்யாணம் பண்ணி 3 மாதம் கழிச்சு தான் நம்ம பாப்பாவுக்கு கல்யாணம் பண்ணோம். ஏன் ஸ்ரீமதி, எத்தனை நாள் ஆச்சுமா இப்போ? 45 நாள் ஆச்சுங்க. மிருதுலா, நீ எப்போ நல்ல செய்தி சொல்ல போற? விஜிக்கா, நீ எப்போ பாட்டியாக்கு போற? நாங்கள் 2 பேரும் பேரம்பேத்தி எடுத்து கொஞ்சம் வேண்டாமாக்கு. இருங்கக்கா, டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஹாய்க்கா. ஸ்ரீ ஸ்ரீ, எதுக்கு இவ்வளோ சீக்கிரமா பேபி பிளான் பண்ணீங்க? கல்யாணம் 3 மாசம் தானே ஆகுது. 3 மாதம் தான் ஆச்சா? 3 மாதம் ஆச்சுக்கா. அவங்க ஊர் சைடெல்லாம் 10 மாதத்துலேயே குழந்தைய பெற்று கையில் கொடுத்துருவாங்களாம். நான் ஃபர்ஸ்ட் மந்த் பீரியட்ஸ் ஆனதுக்கே அவங்க அம்மா மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டாங்க. ஏய், இது உங்க லைஃப், நீங்க தானே இதெல்லாம் டிசைட் பண்ணணும். இப்போ நீயும் வேலைக்கு போறதில்ல, உன் ஹஸ்பண்ட் சேலரி மட்டும் வச்சுட்டு எப்படி ஒரு குழந்தைய மேனேஜ் பண்ணுவீங்க? இதில் என்னக்கா இருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஹலோ அண்ணி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்க ராஜி, நீ எப்படி இருக்க? பேரனுக்கு அடுத்த வாரம் மொட்டை அடிக்கிறாங்களா? அதான் வீட்ல நீங்க இருப்பீங்களா என்னன்னு கேட்டுட்டு பத்திரிக்கை வைக்க வரலான்னு தாங்க நீ கூப்பிட்டேன். வீட்டில் தான் இருக்க ராஜி, வா. அப்புறம் மிருதுல எப்படி இருக்கிறாளுங்க? சும்மாதான் இருக்கிறாளுங்களா இல்ல விசேஷம் ஏதாச்சும்? இல்லை, சும்மா தான் இருக்கா, ஒன்றும் விசேஷமெல்லாம் இல்லை. சீக்கிரம் பேரனா பேத்திய பெத்து கொடுக்க சொல்லுங்க. நம்ம நல்லா இருக்கும் போதே வளர்த்தி கொடுத்துட்டா கடமை முடிஞ்சு போச்சு இல்ல? அந்த பாக்கியம் எப்போ கிடைக்குமோ தெரியல, பார்க்கலாம். சரிங்க அண்ணி. நிறுத்தலா, இப்போதாம்மா காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரேன். இந்தா விபூதியை 2 பேர் பூசிக்கங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் போட்டு 2 பேரும் குடிச்சிருங்க. அப்போ தான் சீக்கிரமாக நல்லது நடக்கும்னு அந்த பூசாரி சொன்னார். ஏங்க, நான்வெஜ் சாப்பிடணும் போல இருக்கு, சிக்கன் வாங்கிட்டு வரீங்களா? விருதுலா, சிக்கனை வாங்கிட்டு வர சொல்கிற? சிக்கன் வேண்டாம்மா, உடம்புக்கு ஹீட்டு. ஒரு நல்லது நடக்கிற வரைக்கும் 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு சிக்கன் சாப்பிடாம இருங்க. மட்டன் வாங்கிட்டு வர சொல்லு, நான் குழம்பு வச்சு தரேன். ஹலோ, நீங்கள் மட்டனே வாங்கிட்டு வாங்க. விருதுலா, நம்ம அம்மன் கோயிலில் ஒரு வளைகாப்பு நடக்குது, நீ வாமா, நம்ம போயிட்டு வந்துடலாம். யாருக்குங்க அத்தை? நம்ம சொந்தமா? சொந்தமெல்லாம் இல்லைம்மா. ஓ, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கா? தெரிஞ்சவங்களும் இல்லைம்மா. அப்புறம் யாருக்குங்க அத்தை? யாருக்குன்னு தெரிலம்மா. கோயிலில் வளைகாப்பு நடக்குது, உங்கள் மருமலை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க, உங்கள் வீட்லேயே சீக்கிரம் வளைகாப்பு நடக்கும்னு ராதிகா தான் ஃபோன் பண்ணி சொன்னான். நீ ரெடி ஆகிட்டு வாம்மா, நம்ம போயிட்டு வந்துடலாம். மா, வெளியே போயிட்டு வந்துடுறோம். வந்துடுறேங்க அத்தை. ஹலோ ராதிகா. சொல்லுங்க விஜிக்கா. என் மகனும் மருமகளும் இப்போ தான் வெளியில் போயிருக்காங்க ராதிகா. அட, இது என்ன பெரிய அதிசயம்? வெளியில் தானே போயிருக்கிறாங்க, அதுக்கு கூப்பிட்டு சொல்லாட்டி என்ன? அட இல்லை, அவங்க போகிறத பார்த்தா ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். செக்கப் பண்ணிட்டு வந்து சாயந்தரமாக எனக்கு குட் நியூஸ் சொல்லுவாங்க. பரவாயில்லையே, நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கிறது நடக்க போதாட்டு இருக்குது. ரொம்ப சந்தோஷம். சரி ராதிகா, அவங்க வந்ததுக்கப்புறம் உனக்கு சாயந்தரமாக ஃபோன் பண்ணுறேன். சரி. இந்த தடவை நல்ல நியூஸாக வரணும். அத்தை, வாங்கம்மா, வந்துட்டீங்களா? அத்தை இந்தாங்க அத்தை, பிரியாணி சாப்பிடுங்க. பிரியாணியா? எங்கே போயிட்டு வரீங்க? நாங்கள் அப்படியே மாலுக்கு படத்துக்கு போயிட்டு வர வழியிலே சாப்பிட்டு வந்துட்டோங்க அத்தை. நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகலையா? நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு தான் செக்கப் போயிருக்கீங்கன்னு நினச்சேன். நீங்கள் என்னமோ மாலுக்கு போயிட்டு வந்திருக்கேன் நீங்கள்.
ஏங்க என்னால் முடியலங்க. ஏன் என்னாச்சு? உங்கள் அம்மா கொஞ்ச நாளாகவே குழந்தைன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. நீங்கள் வந்து பேசுகிறீங்களா? நம்ம 1 இயர்க்கு அப்புறம் தான் குழந்தை பிளான் பண்ணியிருக்கோன்னு. அம்மா கிட்ட என்னன்னு சொல்லி பேசுறது? நான் மட்டும் எப்படிங்க சொல்ல முடியும்? ராதிகா அக்கா பொண்ணு 3 மாதத்துலேயே ப்ரெக்னென்ட் ஆகிட்டான்னு சொன்னதுக்கப்புறம் உங்கள் அம்மா இதை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. நம்ம எங்கே வெளியே போனாலும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரீங்களான்னு கேட்குறாங்க. ஏன் இன்னைக்கு கூட யாருன்னே தெரியாத வளகாப்புக்கெல்லாம் போயிட்டு வரலான்னு சொல்கிறாங்க. என்னால் முடியலங்க. வந்து பேசுங்க. பாருமா, கல்யாணம் ஆனால் அப்படி தான் கேட்பாங்க. இது நம்ம தப்பு இல்லை, இந்த சொசைட்டியோட தப்பு. அதை அப்படி பழக்கி வச்சுருக்காங்க. உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க, எல்லாரும் எங்களை தான் கேட்பாங்க. மற்றவங்க பேசுறதெல்லாம் இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுரு. இக்னோர் நெகட்டிவிட்டி. நீ தேதி 19 ஆயிடுச்சா? நேற்று கூட மிருதுலா கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே. 5-6 நாள் தள்ளி போயிருக்கும் போல இருக்கு. அவன் என்ன தலைக்கு குளிக்கல போல இருக்கே. மிருதுலா, இன்னும் நீ தலை குளிக்கலம்மா? நேற்று நைட்டு மிருதுலா, ஒரு நிமிஷம் இங்க வாமா. நீ ஒரு நல்ல லேடி டாக்டராக போய் பாட்டு வந்துடுறியாம்மா? எதுக்குங்க அத்தை? இல்லை, கல்யாணமாகி 6 மாதத்துக்கு மேலே ஆகுது, நல்லது ஒன்றும் நடக்கலை. நீ போய் ஒரு டாக்டரை பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை ஆரம்பத்திலே சரி பண்ணிடலாம்லம்மா. போதும், நிறுத்துங்க அத்தை. வாய்க்கு வந்தபடி பேசிட்டே இருக்கீங்க. சும்மா குழந்தைனா நானும் மனுஷி தானே. அத்தை, நானும் உங்கள் பையனும் 1 வருஷத்துக்கு குழந்தை வேண்டான்னு பிளான் பண்ணியிருக்கோம். 1 வருஷத்துக்கு குழந்தை வேண்டாம்னு முடிவு பண்ணிருக்கீங்களா? எதுக்கு அப்படி முடிவு பண்ணீங்க? இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் குழந்தைய வளர்த்துறதுல அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க அத்தை. இதில் என்ன கஷ்டம்? நாங்களாம் 2-3 குழந்தை பெற்று வளர்க்கலையா? உங்கள் காலம் மாறி இல்லத்தை. இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கே 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாகுது. அதுக்கப்புறம் அதை வளர்த்தி ஸ்கூல் செலவு, மெடிக்கல் செலவு, அது இதுன்னு ஏகப்பட்ட செலவு. எனக்கு இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் எங்களால் அதை ஃபேஸ் பண்ண முடியாது. ஏமா அப்படி சொல்கிற? அத்தை, இப்போ இருக்கிற நிலைமையில ஒரு குழந்தை நல்லபடியாக வளரணும்னா அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சாதான் முடியும். இப்போ இருக்கிற ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனில் எங்களால் அதை மேனேஜ் பண்ண முடியுமான்னு தெரியல. அதனால் 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் குழந்தையெல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். மிருதுலா, லைஃப்பில் பணப்பிரச்சனை எப்போவுமே இருந்துகிட்டே தாம்மா இருக்கும். அது தீர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுக்கலாம்னு நினச்சிங்கன்னா எப்போவுமே முடிவெடுக்க முடியாது, அது கஷ்டம். அதனால் குழந்தைங்கிறது கடவுள் கொடுக்குற வரம், அது கிடைக்கும் போதே வாங்கிக்கோங்க. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க அத்தை, எங்களுக்கு இப்போ குழந்தை வேண்டாம். மிருதுலா, குழந்தை பெற்றுக்கிறதும் பெற்றுக்காதும் உங்கள் இஷ்டமா, ஆனால் இதை சொல்ல வேண்டியது என் கடமை. ஒரு விஷயம் கிடைக்கும்போது நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கும் போது அது கிடைக்காம கூட போயிருமா. கவனமாக இருந்துக்கங்க.